Hello everyone, Namadan Gauri and hello my dear MG squad. வாழ்க்கை ஒரு வட்டோண்டாங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 200 இயர்ஸ்க்கு நம்மளை ஆட்சி செஞ்ச பிரிட்டிஷர்ஸ் இருக்காங்கல்ல, வெள்ளைக்காரங்க இருக்காங்கல்ல, இன்னைக்கு அவங்கள ஆட்சி செய்யறதுக்கு அவங்களுக்கு ஒரு அப்பன் வருவாங்கிற மாதிரி, உனக்கும் ஒரு அப்பன் இருப்பாங்கிற மாதிரி இப்போ யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் இறங்கியிருக்காரு. இவ்வளோ நாள் ட்ரம்ப் எப்போ பார்த்தாலும் இந்தியா மேலே வன்மத்தை காமிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த மெக்சிகோ மேலே வன்மத்தை காமிப்பாரு, சைனா மேலே வன்மத்தை காமிப்பாரு. இப்போ இந்த வன்மத்தெல்லாம் காமிச்சு முடிச்சு வன்ம டப்பா காலியாகி புதுசா நம்ம வன்மத்தை காமிக்கிறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆளு வேணும்னு பார்த்து தன்னோட சொந்த அலைஸ், ஓகேவா, அமெரிக்காவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான யூரோப்போட தலையில கை வச்சிருக்காரு. அண்ட் யூரோப் இதுக்கு வேற வழியே இல்லை, மண்டி இட்டு தான் ஆகணும். ஒரு காலத்துல வேர்ல்டையே ஆட்சி செஞ்ச யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இன்னைக்கு ட்ரம்ப் முன்னாடி கை கட்டி நிக்க வேண்டிய நிலைமைக்கு மாறிட்டு இருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத தான் நான் உங்ககிட்ட இப்போ டீடைல்டா சொல்ல போறேன். நம்ம எல்லாருக்குமே கிரீன்லாண்ட் இஷ்யூ பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். பட் இன்னைக்கு கம்ப்ளீட்டா வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த சேம் இஷ்யூ அவங்க கிட்ட சொல்ல போறேன். ஏன்னா ட்ரம்ப் இன்னைக்கு அதிகாலை ஒரு பெரிய ட்விஸ்ட் கொடுத்திருக்காரு. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, கிரீன்லாண்ட் எழுதி தாங்கடா, எழுதி தர முடியாதுன்னு வச்சுக்கோங்க, இருக்கிற அத்தனை பேருக்கும் டாக்ஸ். இந்த கண்ட்ரிஸ் ஏன் அதுக்கு அப்போசிங்கா இருக்கீங்களோ, இந்த யூரோப்ல இந்த டென்மார்க், நார்வே, ஸ்வீடன், பிரான்ஸ், ஜெர்மனி, அப்புறம் நம்ம வெள்ளைக்காரங்க பிரிட்டிஷர்ஸ், யுனைடெட் கிங்டம், நெதர்லாண்ட்ஸ், பின்லாந்து, உங்க எல்லாருக்குமே ஃபைன் டாக்ஸ் கட்டு. அமெரிக்காவுக்கு 10% டாக்ஸ். எதுக்கு? உன் நாட்டை நீ எழுதி தர மாட்டேன்னு சொன்னதுக்கு. எப்போல இருந்து? இன்னும் 2 வாரத்துல இருந்து, பிப்ரவரி 1 இருந்து. அதோட மட்டும் இல்லாம ஜூன் மாசத்துல இருந்து 25% டாக்ஸ். இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே அமெரிக்காவோட இருக்கிற பிசினஸ் நம்பி தான் மெஜாரிட்டி எக்கனாமியே ஓடிட்டு இருக்குது. இவங்க டெவலப்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு அமெரிக்கா ஒரு முக்கியமான ஒரு காரணம். இவங்க பாதுகாப்பா ரஷ்யா கிட்டே இருக்கிறதுக்கு அமெரிக்கா ஒரு முக்கியமான ஒரு காரணம். இவங்க எல்லாருமே ஒன்னா இருக்கிறதுனால தான் ரஷ்யா மாதிரி ஒரு ராட்சச நாடை இவங்களால எதிர்த்து நிக்க முடியுது அமெரிக்காவோட சப்போர்ட்டோட. இப்போ ட்ரம்ப் பதவிக்கு வந்த உடனே என்ன சொல்றாருன்னா, ரொம்ப நாளா நீ என் கூடவே இருக்க, ஆனா நீ எனக்கு எந்த வேல்யூவும் ஆட் பண்ணல, உன்கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு இடம் இருக்குது, அதுதான் இந்த கிரீன்லாண்ட். இந்த கிரீன்லாண்ட் அண்ணனுக்கு எழுதி வச்சிரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அண்ட் இதுக்கு முன்னாடி பல தடவை அமெரிக்கன்ஸ் இதை பண்ணியிருக்காங்க. நான் சுதந்திரத்தை வாங்கி தரேன் ஒரு நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வருவாங்க. இல்ல இங்க ஒரு டிக்டேட்டர் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வருவாங்க. இல்ல இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாட்டுக்குள்ள போவாங்க. போய் அங்க இருக்கிற தலைவரை காலி பண்ணிட்டு அங்க இருக்கிற எண்ணெயை எடுத்துருவாங்க. இது புது கதையெல்லாம் இல்ல. நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்து நம்ம இதை பார்த்து வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். மிடில் ஈஸ்ட்ல இருந்தது ஈராக்ல சதாம் ஹுசேனா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள். சதாம் ஹுசேன் கிட்ட என்ன சொல்லிட்டு போனாங்க, ஈராக் ஃபுல்லாவே நியூக்ளியர் ஆயுதங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ள போனாங்க. உள்ள போய் பார்த்தா இல்ல. அப்ப திரும்பி வந்துடணும்ல. ஆனா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஈராக்ல இருக்கிற ஆயில் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க அமெரிக்கன்ஸ். அவங்க இன்னைக்கு உலகத்துல எல்லா இடத்துலயும் எண்ணெய் இருக்குது, எண்ணெயை வச்சு தான் பெட்ரோல் டீசல் எல்லாம் ஓடிட்டு இருக்குது. அதை யார் கண்ட்ரோல் பண்ணணும், அவன் தான் ராஜா. சம்பாதிக்கிறதுக்கு இப்படி புள்ளி பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இப்போ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் எல்லாம் என்ன பண்ணாங்க, உங்க நாட்டுல பிரச்சனை இருக்குது, நாங்க சரி பண்ண வரோம்னு சொல்லிட்டு தான் உள்ள போனாங்க. ஆனா ட்ரம்ப் கொஞ்சம் வித்தியாசமான ஆளு. மாஸ்க் எல்லாம் போடுறது இல்ல, டைரக்டா சொல்றாரு, அண்ணனுக்கு இது பிடிச்சிருக்குது, அண்ணனுக்கு எழுதி தந்துருன்னு சொல்லிட்டு. இவ்வளவு நாள் இவங்க ஆசைப்பட்டு இருந்தது மிடில் ஈஸ்ட் மேல இருக்கிற எண்ணெய் மேல தான். பட் இப்போ கை வச்சிருக்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா, 21st செஞ்சுரியோட இந்த நூற்றாண்டோட மிகப்பெரிய ஆயுதமா இருக்கக்கூடிய நம்ம சிப் எல்லாம் இருக்குல்ல, போன்லாம் சிப்ல தான் ரன் ஆகுது. அப்புறம் நம்ம லேப்டாப், டிவி, இன்னைக்கு எதை எடுத்தீங்கனாலும் காரு, எல்லாத்துலயுமே சிப்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. கரெக்டா அந்த சிப் செட்டும்பாங்க. இந்த சிலிகான், இந்த மாதிரி இருக்கக்கூடிய டெக் பொருட்கள் இருக்குல்ல, ரோபாட்ஸ் வருது, இதுக்கு எல்லாத்துக்குமே டெக் ரொம்ப தேவை. இந்த டெக்குக்கு தேவையான சில மினரல்ஸ் உலகத்தில் சில இடங்கள்ல தான் இருக்குது. அது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிரீன்லாண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடம். அதனால தான் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, அண்ணனுக்கு கிரீன்லாண்ட் எழுதி தந்துருன்னு. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு ஒரு டிராவல் சம்மந்தப்பட்ட விஷயமும் இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ இந்த கிரீன்லாண்ட் அப்படிங்கிறதுனா என்னன்னு பார்த்துட்டு நான் உங்ககிட்ட சொன்னேன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த கிரீன்லாண்ட் அப்படிங்கிற பகுதி ஒரு தனி கண்ட்ரியா இருந்துச்சுனால், இது தனி கண்ட்ரி கிடையாது, பட் தனி கண்ட்ரியா இருந்துச்சுனால் இது எவ்வளோ பெருசுன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டில் இருக்கக்கூடிய 200 கண்ட்ரீஸ்ல இந்தியா 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி. கரெக்டா? கிரீன்லாண்ட் 12th லார்ஜஸ்ட் கண்ட்ரியா இருக்கும் 200 கண்ட்ரீஸ்ல. இது பாகிஸ்தானை விட, சவுதி அரேபியாவை விட, மலேசியாவை விட, இந்தோனேஷியாவை விட, எல்லா கண்ட்ரீஸை விட ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு. ஓகேவா? ஆனா இந்த நிலப்பரப்புல மொத்தமே 50,000 மக்கள் தான் இருக்காங்க. 50,000 இது நம்ம சென்னையில ஒரு ஏரியால இருந்துட்டு போயிடுவாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது கம்ப்ளீட்டா உறைஞ்சு போயிருக்கு. இது கம்ப்ளீட்லி ஃப்ரோசன். ஓகேவா? இது கீழே அண்டார்டிகா சொல்றோம்ல, அது மாதிரி எர்த்தோட மேல ஆர்டிக் இருக்குது. இந்த ஆர்டிக் சர்க்கிள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உறைஞ்சு போன இடம் தான் கிரீன்லாண்ட். அப்ப ஏன் அதனதுக்கு கிரீன்லாண்ட் தானே கேட்குறீங்க? தப்பா பேர் வச்சுட்டாங்க. ஐஸ்லாண்ட் கிரீனா இருக்கும், கிரீன்லாண்ட் ஐஸா இருக்கும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கூல்ல நான் இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஆப்போசிட்டா இருக்கும். கிரீன்லாண்ட் ஐஸா இருக்கும், பனி உறைஞ்சு போயிருக்கும். ஐஸ்லாண்டுங்கிற இடம் கம்ப்ளீட்டா பச்சை பசேர்னு இருக்கும். ஓகேவா? கமிங் பேக் டு டாபிக். இந்த கிரீன்லாண்டுங்கிறது இவ்வளோ பெரிய ஒரு இடம். ஓகேவா? 12th லார்ஜஸ்ட் கண்ட்ரியா இருக்க வேண்டிய இந்த ஒரு கிரீன்லாண்ட் ஆனா கண்ட்ரியா இல்ல. இது ஒரு இண்டிபெண்டன்ட் கவுண்டியா இருக்குது, இண்டிபெண்டன்டா அட்டானமஸா இருக்குது. ஆனா இது யாரோட கண்ட்ரோல்ல இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க டென்மார்க்கோட கண்ட்ரோல்ல இருக்குது. டென்மார்க் ஒரு காலகட்டத்தில் அவங்க ஊர்ல இருந்து கிளம்பி போய் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய நிறைய நாடுகளை அடிமைப்படுத்த முயற்சி செஞ்ச ஒரு நாடு. அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற ஒரு இடம்
இடம் தான் வந்து இந்த ஒரு கிரீன்லாண்ட். இப்போ அவங்க மாறிட்டாங்க, ஓகேவா? ஆனால் எங்களோட தாத்தாலாம் அதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி மற்ற நாடுகளை போய் அபகரிச்சுட்டு அங்கே இருக்கிற மினரல்ஸ் எல்லாம் திருடிட்டு இருந்தாங்க. இப்போ அதே டென்மார்க்கு அவங்களோட தாத்தா பண்ண அதே தப்பை வந்து அமெரிக்கா அவங்களுக்கு பண்ண ட்ரை பண்றாங்க. அண்ணனுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்குது கொடுத்துடுறா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. டென்மார்க் இருந்துகிட்டு அதெல்லாம் கொடுக்க முடியாது, இது என்னோட இடம், நான் ஏன் உனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. டென்மார்க்ல இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்கல்ல, இது லிட்டரலா வந்து 1947 மாதிரி இருக்குங்க. நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி இந்தியா எப்படி இருந்திருக்கும் அந்த மாதிரி இருக்குது. டென்மார்க்ல இருக்கிற மக்கள் சொல்றாங்க எனக்கு அமெரிக்காவோட இருக்க வேணாம், எனக்கு டென்மார்க்கோடய இருக்கணும், எனக்கு டென்மார்க் தான் பிடிச்சிருக்குங்கிறாங்க. ஆனா ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, அப்படியா, ஆனா பாரேன் அமெரிக்கா வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரி. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட தான் நிறைய மினரல்ஸ் இருக்குது. ஓப்பனாக சொல்கிறாரு, ரொம்ப சுற்றி வளைக்கலாம் இல்லை. நான் தான் சொன்னேன்ல, இதுக்கு முன்னாடி இருந்த எவ்வளோ பெரிய அமெரிக்கன் பிரசிடென்ட்டாக இருந்தாலும் என்ன சொல்வார், உங்கள் நாட்டில் பிரச்சனை இருக்குது, நாங்கள் சரி பண்ண வரோம். ட்ரம்ப் அந்த ட்ராமாலாம் பண்ணல, டேரெக்டாக சொல்கிறாரு, அப்படியாப்பா எல்லாம் சரிதான், ஆனால் அண்ணனுக்கு பிடிச்சிருக்கு, அண்ணனுக்கு வந்து டென்மார்க் வேணும், ஏன்னா நீ தான் உங்ககிட்ட தான் நிறைய மினரல்ஸ் இருக்குது, மண்ணுக்கடியில் நிறைய வளங்கள் இருக்குது, இப்போ அதை வச்சு தான் இந்த வருஷம் இனிமேல் இந்த செஞ்சுரி ஃபுல்லாக ஓட போகுது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ உறைஞ்சு போன கண்ட்ரியாக இருக்கேல்ல, உறைஞ்சு போன இடமா இருக்கல, கவுண்டியாக இருக்கல, அதுக்கு மேல வந்து இந்த ஆர்டிக் சர்க்கிள்னு ஒரு இடம் இருக்குது, கம்ப்ளீட்டா உறைஞ்சு போய் இருக்குது. ஆனா இந்த உறைஞ்சு போன இடம் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் வார்மிங்னால இந்த பனிக்கட்டிலாம் உருகிட்டு இருக்குது. இது உருகிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து கடல் வந்து தெரிய ஆரம்பிக்குது. அதாவது பனிக்கட்டிலாம் உருகி கடல் வந்து தெரிய ஆரம்பிக்குது. கடல் தெரிய ஆரம்பிச்சதுனால இதுவரைக்கும் நம்ம போக முடியாத ஒரு ரூட்ல வந்து நம்ம எர்த்துல வந்து எப்பவுமே அமெரிக்கால இருந்து யூரோப் போனோம்னா சுத்தி போகணும், இவ்வளோ பெரிய கடலை தாண்டி போகணும். ஆனா இப்போ மேல வந்து இந்த ஐஸ் எல்லாம் உருகிறதுனால வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 months வந்து ஷிப் எல்லாம் வந்து ஷார்ட்கட்ல போக முடியுது. ஏன்னா உறைஞ்சு போன பனிக்கட்டியெல்லாம் உருகி நம்ம போயிட்டு வந்துட முடியுது. அண்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் முடிகிற டைத்துல மறுபடியும் இறுகிறது. அப்போ நம்ம மறுபடியும் வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றி போகணும். இந்த டிராவல் டைம் இருக்குல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. டேரெக்டாக ஒரு ரூட் இருக்குது, ஓகேவா? உங்கள் கிளாஸ்லேருந்து பக்கத்து கிளாஸ் போகிறதுக்கு ஒரு ரூட் இருக்குது. ஆனால் இந்த ரூட்டில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டீச்சர் இருக்காங்க, அவங்கள போக விட மாட்டாங்க. ஆனால் ஒரு 1-2 பிரேக்குக்கு வந்து அந்த டீச்சர் கிளம்பி போயிடுறாங்க. அதுவும் இப்போ அவங்களுக்கு வயசாக அவங்க ரொம்ப நேரம் நிற்க முடியல, அதனால கிளம்பி போயிட்டே இருக்காங்க. அப்போ நீங்கள் ஈஸியாக பக்கத்து கிளாஸ்க்கு போயிட்டு வந்துட முடியுது. அப்போ இந்த ரூட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நீங்கள் நினைப்பீங்கல்ல, அதே மாதிரி. ஏன்னா அப்போ யார் போனாலும் அவங்ககிட்ட நீங்கள் டேக்ஸ் போடலாம், அவங்ககிட்ட சம்பாதிக்கலாம். ஏன்னா இந்த ரூட் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து சுற்றி போக வேண்டியது ஏ கிளாஸ்லேருந்து பி கிளாஸ்க்கு வந்து சுற்றி போகிறதுக்கு பதிலாக இந்த டீச்சர்ல என்ன நீங்கள் ஷார்ட்கட்டில் போயிடலாம், குதிச்சு போயிடலாம். ஸோ அதே மாதிரி தான் நார்த் போலில் ஆர்டிக் பனிக்கட்டி வந்து உருகிறதுனால அந்த இடத்துல வந்து சி ரூட் வந்து உருவாகிட்டு இருக்குது. இது ரீசெண்ட் டைம்ஸில் அதிகமாக உருவாகிட்டு இருக்குது. ஏன்னா பனிக்கட்டி வந்து ரொம்ப கொஞ்சம் காலம் தான் இருக்குது, ரொம்ப காலகட்டத்துக்கு அது உருகிடுது, ஓகேவா? டிசம்பர் மாதம் மட்டும்தான் இருக்குது. இதே போக்கில் போச்சுன்னா 2100 வர்றப்போ, நம்ம இப்போ 2026 இருக்கோம், இன்னும் ஒரு 50-60 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஆர்டிக் அப்படின்னு ஒன்று இருக்காது, கம்ப்ளீட்டாக உருகிடும், ஓகேவா? ஐஸ் கட்டியே இருக்காது, அங்கே முழுக்க ஷிப்பெல்லாம் ஈஸியாக போயிட்டு வர ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த இடத்த எவன் கண்ட்ரோல் பண்ணுறானோ அவன் தான் அங்கே பாஸ். அவன் வந்து எவ்வளோ டோல் வச்சாலும் அதுக்கு காசு கொடுத்து, ரோடு மாதிரி தானே, அந்த கடலில் போனோன்னா எனக்கு காசு கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ண முடியும். யார் வந்து சி ரூட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ, யார் இந்த டோல் பூத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஆட்கள். நம்ம ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன்லாம் வந்து கடரம் வரைக்கும் போனாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, மலேசியா சிங்கப்பூர்லாம் போனாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அங்கே போய் என்ன பண்ணாங்க, அங்கே வந்து அந்த டோலெல்லாம் கிரியேட் பண்ணாங்க, இருக்கிற டோலை தூக்கி எறிஞ்சாங்க. அவங்க பிஸ்னஸ்க்கு எது பிரச்சனையாக இருக்கோ அதெல்லாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டாங்க. பவர்ஃபுல்லான ஆட்கள் அதை தான் பண்ணியிருக்காங்க. இப்போ ட்ரம்ப் ஆனால் 2026 அதை பண்ணுறது ஆச்சரியமான காலம். ஏன்னா அவங்களாம் ராஜாக்கள், ஆனால் ட்ரம்ப் பிரசிடென்ட். நம்ம டெமோக்ரஸியில் இருக்கோம், 2026 இருக்கோம், நம்ம சுதந்திரமாக வாழக்கூடிய மக்கள்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ட்ரம்ப் ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துறாரு. இங்கே சுதந்திரம்ங்கிறது வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிறவனுக்கு மட்டும்தான் இருக்குது. சின்ன சின்ன நாடுகளை இன்னமும் மிகப்பெரிய நாடுகள் லைக் அமெரிக்கா வந்து புலி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு வேணும்னா பக்கத்து நாட்டோட பிரசிடென்ட்டை கூட திருடிட்டு போக முடியும். எந்த தப்பும் பண்ணாத ஒரு நாட்டுக்குள்ள இருக்கிற பிரசிடென்ட்டை தூக்கில் மாட்டிட்டு அங்கே இருக்கிற எண்ணெயை திருட முடியும். என்னனாலும் அமெரிக்கா நினைச்சா பண்ண முடியுங்கிறத மறுபடியும் ட்ரம்ப் வந்து இவங்க எல்லாத்துக்கும் புகட்டியிருக்காரு. ஆனால் இந்த தடவை இந்த மெடிசன் யாருக்கு போய் விழுகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி மற்றவங்களுக்கு பண்ண இதே வெள்ளக்காரங்களுக்கு, டென்மார்க், நார்வே, ஸ்வீடன், பிரான்ஸ், ஜெர்மனி, யுனைடெட் கிங்டம், நெதர்லாண்ட்ஸ், ஃபின்லாண்ட், இதில் எக்ஸப்ட் ஃபார் ஃபின்லாண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு இடத்த ஆக்கிரமிச்சவங்க தான். இவங்களோட தாத்தா இதை தான் பண்ணிருந்தாங்க, அவங்களுக்கு இது வந்து விழுகுது. இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து டென்மார்க்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இன்னைக்கு கிரீன்லாண்ட் மேலே கண்ணு வைக்கிற ட்ரம்ப் வந்து பதவிக்கு வந்து 1 வருஷம் முழுசாகலை, 2வது தடவை. அதுக்குள்ளே வந்து வெனிசுலா, அதுக்கப்புறம் வந்து கொலம்பியா மேலே கண்ணு வச்சாச்சு, ஈரான் மேலே கண்ணு வச்சாச்சு, இப்போ கிரீன்லாண்டை எழுதி தானே கேட்குறாரு. இதே போக்கில் போச்சுன்னா அடுத்த வருஷம் மொத்த யூரோப்பையும் அமெரிக்காவோட சேர்த்துருன்னு சொல்லுவார். எல்லா விஷயமும் ட்ரம்ப் பண்ணுவாருன்னு நம்மளுக்கே தெரியும். அண்ணன் மேலே வந்து அண்ணனுக்கு ஈஃபில் டவர் பிடிச்சிருக்குது, ஐஃபில் டவர் வந்து அண்ணனுக்கு எழுதி வச்சிரு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. கொலோசியமா, ரோமா, அண்ணனுக்கு எழுதி வச்சிரு, அமெரிக்காவோட தான் இருக்கட்டும், இப்படி எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிச்சிருவாரு. முதல்ல வந்து கூட இருக்கவங்க தான், அவர் கூட யார் இருக்காங்களோ அவங்க தலையில தான் முதல்ல கை வைக்கிறார். தம்பி நீ முதல்ல வாங்க, தம்பி பொங்கல் இங்க வாங்க, இந்த மாதிரி அங்கே தான் கூப்பிடுறாரு. இது அவங்களுக்கு வந்து ரொம்ப பெட்டரா இருக்குது. ஸோ இதை எதிர்த்து பேசுறாங்க, ட்ரம்ப் எதிர்த்து, அப்பெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ட்ரம்ப் இருந்துகிட்டு அண்ணனை எதிர்த்து பேசிட்டியா, அப்படியாப்பா, சரி உனக்கு 10% டாக்ஸ். இனிமே நீங்க வந்து அமெரிக்காக்குள்ள அனுப்பக்கூடிய எந்த பொருளா இருக்கட்டும், உங்க பிசினஸ் நடக்கணும்னா 10% டாக்ஸ் கட்டு அந்த பொருள்ல.
எனி ப்ராடக்ட் irrespective ஆஃப் மெடிசன், வெப்பன்ஸ், எதுக்குமே வந்து எக்ஸப்ஷனே கிடையாது. அத்தனைக்குமே டேக்ஸ் 10% டேக்ஸ் மொத்த யூரோப்புக்கும் அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக ரொம்ப ஷார்ப்பாக டென்மார்க், நார்வே, ஸ்வீடன், பிரான்ஸ், ஜெர்மனி, யுனைடெட் கிங்டம், நெதர்லாண்ட்ஸ், ஃபின்லாந்து. ஏன்னா மீதி இருக்கிற கண்ட்ரிஸ் ஒன்று சேர்ந்துடக்கூடாதுல்ல. ஸ்பெயின் என்ன தப்பு பண்ணாங்க, அவங்க எல்லாம் இவங்க கூட கேங் அப் ஆயிடக்கூடாதுல்ல. ஸோ ஒரு போர் நடக்குதுன்னா நீ மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் எதிர்க்கக்கூடாது. ஆப்போசிட்ல இருக்கிறவன குழப்பி விடணும், பிரிச்சு விடணும். ஸோ இதே தான் பிரிட்டிஷர்ஸ் பண்ணாங்க. நம்ம ஊரில் இருக்கிற ராஜாக்களுக்குள்ளெல்லாம் ஒற்றுமை இல்லாமல் பிரிச்சு விட்டாங்கல்ல. ட்ரம்ப் மறுபடியும் அங்கே என்ன பண்ணாருன்னா டாக்ஸ் மொத்த யூரோப்புக்கு கிடையாது, டாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக யார் யார் டென்மார்க்கு சப்போர்ட்டாக இருக்காங்களோ அண்ட் யார் யார் யூரோப்பில் பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ. யூரோப்னு சொன்னாலே நமக்கு எல்லாம் இமீடியட்டாக ஞாபகத்து வரது 3 கண்ட்ரீஸ் தான் கரெக்டாக பவர்ஃபுல்னு யோசிச்சோன்னா பிரான்ஸ், ஜெர்மனி, அப்புறம் வந்து இந்த யுனைடெட் கிங்டம். 3 பேர் மேலேயும் டாக்ஸ் 10%. அப்புறம் இந்த நெதர்லாண்ட்ஸ், அப்புறம் வந்து இந்த ஸ்வீடன், நார்வே, டென்மார்க், இந்த பழைய காலத்து பெருமையோட இருப்பாங்களா அவங்க மேலேயும் டாக்ஸ். இவ்வளோ டாக்ஸை போடுறப்ப பிப்ரவரியிலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் நீ முதல்ல தாக்குப்பிடி. அவங்களுக்கு பிஸ்னஸ்லாம் பயங்கரமாக அடிவாங்க, அவங்க வாழ்வாதாரமே அங்கே இருக்கிற மக்கள்லாம் பயங்கரமாக அடி வாங்குவாங்க. ஏன்னா அவங்க தான் பிஸ்னஸ் பண்ணிருக்காங்க கரெக்டாக. அது முடிஞ்ச உடனே ஓகேவா ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து 25% டாக்ஸ். எதுக்கு உன் நாட்டை எழுதித்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ட்ரம்ப் கிட்ட வேர்ல்ட்லேயே மிகப்பெரிய ஆயுதம் இருக்குது கரெக்டாக. வேர்ல்டுலேயே பிக்கஸ்ட் ஆயுதங்கள் இருக்குது, பணம் இருக்குது. இவ்வளவும் இருக்கிற ட்ரம்ப் வந்து டைரெக்டாக உள்ளே இறங்கி போய் ஆயுதத்தை வச்சு அந்த கண்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணலாம், எதனாலும் எடுத்துக்கலாம். ஆனால் ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, நீ என் காலில் விழுங்குறாரு. அதெல்லாம் சரி, ஆனால் நீ என் காலில் விழு அப்படிங்கிறாரு. அந்த வந்து அசுரன் படத்தில் இருக்கிற டெம்ப்ளேட் மாதிரி அதெல்லாம் சரி காலில் விழு அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி வந்து ட்ரம்ப் பண்ணிட்டு இருக்காரு. இது லிட்டரலாக வேறு ஒன்றுமே கிடையாது, புல்லிங். அண்ட் பிடிக்குமோ பிடிக்காதோ ஆல் ஆஃப் யூரோப் ஹேஸ் டு ஃபால் இன் லைன் வித் ட்ரம்ப். வேறு வழியே கிடையாது. ட்ரம்ப்புக்கு வந்து சொல்கிறதுக்கு சலாம் போட்டு லைனில் நிற்கணும். ஏன்னா ட்ரம்ப் கிட்ட ஆயுதமும் இருக்குது, பணமும் இருக்குது. அவங்க நினச்சாங்கன்னா நாளைக்கு யூரோப்பை காலியாக்கிட முடியும். பிஸ்னஸே பண்ணாதரா அப்படின்ட்டாங்கன்னா யூரோப்பியன் குட்ஸ் எல்லாம் வந்து டாலர் வந்து விலை அதிகம், அங்கே போயிட்டு பிஸ்னஸ் பண்ணாங்கிறதுனால இவங்கெல்லாம் ரிச்சாக இருக்காங்க. யூரோப்பியன் குட்ஸ் எல்லாம் யூஎஸில் விற்க முடியாமல் நீங்கள் வந்து மெக்சிகோவில், இந்தியாவில், இந்தோனேஷியாலலாம் விற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னால் அவங்க காலி ஆயிடுவாங்க. ட்ரம்ப் கிட்ட இன்னைக்கு ட்ரம்ப் கார்டு இருக்குது. அவர் யாரனாலும் இழுத்துக்கலாம். அவர் யார் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொன்னாலும் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இன்னைக்கு இந்தியாவோடையுமே நாளைக்கு இந்தியா ட்ரம்ப் சொல்கிறாரு இனிமேல் இந்தியாவோட மட்டும் அமெரிக்கா பிஸ்னஸ் பண்ணணும்னா இந்தியாவே செலிப்ரேட் பண்ணும், ட்ரம்ப்பை வச்சு தலையில் வச்சு கொண்டாடும். ஏன்னா நம்மளுக்கு அந்த பிஸ்னஸ் தேவை. ஏன்னா அவங்க கிட்ட அவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது. இதை வச்சு தான் அவர் மறுபடியும் இந்த டேரிஃபை வச்சு, அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் கரெக்டாக, மறுபடியும் அந்த டேரிஃபை வச்சே பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ டென்மார்க் வந்து தலைவலியில் இருக்காங்க, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஊர் மக்கள்லாம் அமெரிக்காவுக்கு எதிராக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ட்ரம்ப்புக்கு எதிராக போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. கோப்பன்ஹேகனில் போராட்டம் நடந்திருக்குது, நூக்கில் அதாவது கிரீன்லாண்டோட முக்கியமான நகரங்களில் ப்ரொடெஸ்ட் நடந்திருக்குது, டென்மார்க்கோட முக்கியமான நகரங்களில் ப்ரொடெஸ்ட் நடந்திருக்குது. எல்லா இடத்துலையும் ப்ரொடெஸ்ட் நடந்தாலும் ட்ரம்ப் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டு போயிட்டே இருக்காரு. அவர் கேட்குறது ஒரே ஒரு விஷயம் தான், கிரீன்லாண்டை எழுதித்தா. ஏன்னா அங்கே மினரல்ஸ் இருக்குது, அது என்னோட இவி மார்க்கெட்டுக்கு, என்னோட ஃபோன் மார்க்கெட்டுக்கு, இந்த ரொபோட்டு ஏஐலாம் மார்க்கெட்டுக்கு தேவை. அமெரிக்கா மறுபடியும் பவர்ஃபுல்லாக இருக்கும். போன செஞ்சுரியில் எண்ணெயை அவன் கண்ட்ரோல் பண்ணணும், அவன் தான் பவர்ஃபுல் கரெக்டாக. அப்போ அமெரிக்கா தான் வந்து ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுச்சு. இந்த செஞ்சுரியில் 21st செஞ்சுரியில் யார் இந்த சிப் மேனுஃபேக்சரிங்கை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ, அதை சப்ளை பண்ணுறாங்களோ அவங்க தான் பவர்ஃபுல். சைனாவுக்கு லக்கியாக எல்லாமே அவங்க நாட்டுக்குள்ளே இருக்குது, இந்த மினரல்ஸ்லாம் அவங்க நாட்டுக்குள்ளே நிறைய இருக்குது. ஆனால் அமெரிக்காவுக்கு மற்ற நாடுகளில் இருக்கிறது வேணும், கிரீன்லாண்டில் இருக்கிறது முக்கியமாக வேணும். அதனால தான் இந்த பிளாக்மெயில். அது போக இந்த ஷிப் ரூட் இருக்குல்ல, அது கிரீன்லாண்டு கிட்ட இருக்குது. ஆர்டிக் சர்க்கிள் இங்கே தான் இருக்குது, அது கிரீன்லாண்ட் இங்கே தான் இருக்குது, அமெரிக்கா கிட்ட இல்லை. அமெரிக்கா ஜாகிரபிக்கலாக தள்ளி இருக்குது. ஒருவேளை பணத்தை கொடுத்து ஒரு நாட்டை வேறு இடத்துல உட்கார வைக்க முடியும்னா அமெரிக்கா நேரம் உட்கார வச்சிருப்பாங்க, பட் முடியாது. அதனால ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா எழுதி தந்துரு அப்படிங்கிறாரு. இது போக ட்ரம்ப் இன்னொரு விஷயம் வேறு பண்ணியிருக்காரு. ஒரு புது கமிட்டி ஃபார்ம் பண்ண போகிறாராம், பீஸ் கமிட்டியோ பீஸ் டேபிளோ ஏதோ ஒன்று ஃபார்ம் பண்ண போகிறாராம். அதில் நாடுகள் இருந்துச்சுன்னா அந்த நாடுகள் எல்லாத்துக்கும் அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுமா, முக்கியமாக அந்த நாடுகள் அமெரிக்கா அட்டாக் பண்ணாதான். ஆனால் இதுக்கு அந்த நாடுகள் வந்து அமெரிக்காவுக்கு $1 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸை வந்து கப்பம் கட்டணுமா, டாக்ஸ் கட்டணுமா. சரி அண்ணன் பவருக்கு வந்துட்டேன், ஏன் டாக்ஸ் கட்டுறேன், அவனால அழிக்க மாட்டேன், மீதி இருக்கிறவனால என்ன பண்ணலாம் நான் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் பேசியிருக்காரு. ஸோ அது வேற என்ன பண்ண போறாருன்னு தெரில. பட் ஒரு விஷயம் ஃபார் ஷுர், அமெரிக்காவில் ஒருத்தர் பிரசிடென்ட் ஆனார்னா கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் வந்து பவரில் இருப்பாங்க. ட்ரம்ப் வந்து பவருக்கு வந்து இன்னும் 1 வருஷம் முழுசாக முடியலை. பிப்ரவரி வந்தால் தான் முடியும்னு நினைக்கிறேன். பிப்ரவரியா ஜானா சம்திங் இந்த டயத்தில் தான் ஒரு 1 இயரே ஆக போகுது. இன்னும் 3 வருஷம் இருக்குது. ஒரே வருஷத்தில் ட்ரம்ப் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு யோசிச்சு பாருங்க. 6 நாடுகளோட போரில் வந்து தலையிட்டிருக்கேன்னு அவரே சொல்லிக்கிறாரு. அப்புறம் வந்து இந்தியாவை சேர்த்தா ஐ திங்க் 7-8 அவர் சொல்லிக்கிறதுபடி, அவரோட கணக்குப்படி. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, நோபல் பீஸ் பிரைஸ் வேணும்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணார். கிடைக்கலன்னா நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கினவங்கள என்கிட்ட வந்து கொடுன்னு சொல்லி அவங்க போய் கொடுத்துட்டாங்க. நோபல் பீஸ் பிரைஸ் அவர் கிடைக்கல போன வருஷம். அதை கொடுத்தவங்க வாங்கினவங்க ஒருத்தவங்க இருப்பாங்களா, அவங்க வெனிசுலாக்காரங்க தான், அவங்களே போய் ட்ரம்ப் கிட்ட கொடுக்க வச்சுட்டாரு. நீங்கள் தாங்க உங்களுக்கு தான் நோபல் பீஸ் பிரைஸ்னு தேவையானதை புடுங்கிக்கிட்டாரு. தன்னோட சொந்த ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா, இந்த யூரோப் தான் வந்து எப்போவுமே ட்ரம்ப்போட வாழை பிடிச்சிட்டு ஆடிட்டு இருப்பாங்க. அண்ட் அமெரிக்கா இருக்கிறதுனால தான் இந்த யூரோப் இவ்வளோ ஆடிட்டு இருப்பாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ட்ரம்ப் வந்து தம்பி பொங்கல் கப்பம் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிட்டு வந்துட்டாரு. அவரால் வந்து எல்லாமே பண்ண முடிஞ்சிருக்குது. அவரால் பண்ண முடியாத ஒரே விஷயம்
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு இந்தியா முக்கியமான காரணம். அதனால தான் இந்தியா மேலே ஒரு அவ்வளோ காண்டு. அவரால் பண்ண முடியாத ஒரே விஷயம் வந்து ரஷ்யாவை வந்து உக்ரைன் அடிக்கிறதை நிறுத்த முடியல. ரஷ்யாவை நிறுத்தவே முடியலங்க. என்ன பண்ணாலும் இந்த புட்டினை வந்து நிறுத்தவே முடியல. ஏன்னா புட்டினுக்கு பின்னாடி 2 ராட்சச நாடுகள் இருக்குது. ஒன்று சைனா, இன்னொன்று இந்தியா. உலகத்தோட டாப் 2 கண்ட்ரீஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹியூமன் பாப்புலேஷனாக இருக்கட்டும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் ஜென்ரேஷனாக இருக்கட்டும், யங் என்ஜினியர்ஸாக இருக்கட்டும், டெக்னாலஜியாக இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், இந்தியாவும் சைனாவும் வந்து 2 சூப்பர் பவர் வந்து அப்படியே ரஷ்யா பின்னாடி இருக்கிறதுனால ட்ரம்ப்னால வந்து ரஷ்யாவை மட்டும் கை வச்சு அவர் நினச்ச வழிக்கு கொண்டு வர முடியல. மீது எங்கெங்கே அதை பண்ண முடியுமோ எல்லா இடத்துலையும் ட்ரம்ப் அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் 3 years ஆஃப் ட்ரம்ப் வில் பி வெரி வெரி எக்ஸைட்டிங். நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஏன் ட்ரம்ப் திடீர்னு கிரீன்லாண்டுங்கிற இன்னொரு இடத்து மேலே ஆசைப்படுறாருங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன் இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸுமே பயப்படுறாங்க, ஏன்னா இங்கே முடிஞ்சுன்னா அடுத்து அவங்க தலைக்கு தான் வருங்கிறது தெரிஞ்சு அவங்க பயப்படுறாங்க. அவங்க மேலேயே டேக்ஸ் போடுறாரு. எல்லாத்தையும் ட்ரம்ப் வரிசையாக பண்ணிருக்காரு. எப்பவுமே ட்ரம்ப் பண்ணுறதை பார்த்தா இரிட்டேட்டிங்காக இருக்கும். பட் இந்த ஒரு தடவை ஐ திங்க் எல்லாருக்கும் அவங்களோட மெடிசன் சம்டைம்ஸ் தேவையில்லை. அவங்க தண்டிக்கப்படணும்னு நான் சொல்லலை. பட் எப்படி இருந்திருக்கும் 200 வருஷம் எங்கள் தலைமையில் இருந்தப்போ, வேர்ல்டு ஃபுல்லாக இருந்தப்போ, ஆஃப்ரிக்காவில் இருந்தவனுக்கு எப்படி இருந்திருக்கும், ஏஷியா ஃபுல்லாக எப்படி இருந்திருக்கும். எப்போவுமே ஒரு விஷயம் தான், வாழ்க்கை ஒரு வட்டம். அது 100 வருஷம் ஆனால் கூட திருப்பி ஒரு நாட்டுக்கு எப்படி திரும்பி வருது பாருங்கள். எனிவே, நாளைக்கு நான் இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பட் எக்ஸைட்டிங் டைம்ஸ் அஹெட் ஃபார் த வேர்ல்டு. இது ஒரு கயாஸ், சரியா? இது ஒரு உலகம் வந்து ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு ஃபேஸில் இருக்குது. இந்த நேரத்தில் ஆக்சுவலாக நிறைய பேர் வளர முடியும். கோவிட் அப்போ நிறைய பேர் ஃபார்ம் ஆனாங்க, நிறைய பேர் பிரேக் ஆனாங்க. இது ஃபார்ம் ஆகக்கூடிய பீரியட். ஸோ நீங்கள் இந்த மேனுஃபேக்சரிங் இல்லை சாஃப்ட்வேர் இந்த மாதிரி ஃபீல்டில் இருந்தீங்கன்னா திஸ் குட் பி யுவர் மொமெண்ட். திங்க் அபவுட் இட். அந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்க கிட்ட இதை ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பை, சியர்ஸ் எம்ஜிஸ். அண்ட் என்னை ஃபாலோ பண்ணணும்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். சியர்ஸ் எம்ஜிஸ்.